100 மூவி 100 எபிசோட்ஸ் இந்த சீரிஸோட எபிசோட் நம்பர் 2 தான் நம்ம பார்க்க போறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆல்வுட் ரிவ்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாம் ரைமி அவர் டைரக்ஷன்ல ரேச்சல் மெக்காடம்ஸ் மற்றும் டிலான் ஓ பிரையன் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க ஒரு சைக்கலாஜிக்கல் சர்வைவல் த்ரில்லர் படமான சென்டியல்ப் இந்த படத்தை பத்தி நீங்க பார்க்க போறோம். படத்தோட பிளாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய தலைகணம் ஏறிய ஒரு அதிகாரி பிராட்லி டிலான் ஓ பிரையன் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய படத்தோட கதாநாயகி லிண்டா ரேச்சல் மெக்காடம்ஸ். இவங்க ரெண்டு கேரக்டர் வச்சிருந்த படம் வந்து ஃபுல்லாகவே மூவ் ஆக போகுது. பிராட்லி வந்து தலைகணம் ஏறி ஒரு திமிர் பிடிச்சாலு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் பல வருஷம் வேலை பார்க்கக்கூடிய லிண்டா அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் ஆட்களோட திறமையான ஒரு நபராக வந்து இருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட ஒரு எளிமையாக பழகக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க. எல்லாத்துக்கூடையும் இவ்வளோ உழைப்பு போட்டாலும் கதாநாயகிக்கு வந்து பணி உயர்வு கிடைக்க மாட்டேங்குது. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பிராட்லி, ஏன்னா கதாநாயகி வந்து உனக்கு பிடிக்காது. அதனால இந்த அவங்களோட திறமை மட்டும் பயன்படுத்திட்டு கோமாலையாக வச்சிருக்காங்க அந்த நிறுவனத்தில். ஒரு கட்டத்துக்கு மேலே பிராட்லி அண்ட் லிண்டா கதாநாயகி மற்றும் அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய சிலர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் வேலையாக வந்து பிரைவேட் பிளெயினில் வந்து போகிறாங்க. அவங்க போகக்கூடிய ஒரு நேரத்தில் எதிர்பாராத விதமாக அந்த பிளைன் வந்து ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தீவுல வந்து கிராஷ் ஆகுது. எல்லாருமே இறந்து போறாங்க. பிராட்லி மற்றும் கதாநாயகி லிண்டா இவங்க ரெண்டு பேர் மட்டும் பிழைக்கிறாங்க. கதாநாயகி லிண்டா வந்து அந்த தீவுல வாழக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அந்த தீவுல வந்து ஈஸியா அடாப்ட் ஆயிடுறாங்க கதாநாயகி. பிராட்லி வந்து பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த தீவுல சர்வை பண்றதுக்கான வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வந்து கதாநாயகி லிண்டா போய் ஹெல்ப் கேட்கிறாரு, என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி. அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க, உணவுலாம் அளிக்கிறாங்க. அவனுக்கு அப்படியே வந்து நார்மலா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆகி நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற அளவுக்கு அடிச்சுக்கிற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. கடைசியில் இந்த தீவை விட்டு வெளியே வந்தாங்களா, ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு புழைச்சாங்களா அப்படிங்கிறது தான் மீதி கதை. படத்தை ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் வச்சு பங்கமா பண்ணிவிட்டு இருக்காப்புல டைரக்டர் சாம் ரைமி. கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அமர்க்கலமா இருக்கும். அதுலயும் இவங்க ரெண்டு பேர்த்தோட நடிப்பை பத்தி சொல்லியே ஆகணும். அதுலயும் பிராட்லி டிலான் ஓ பிரையன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு துமுறு பிடிச்ச ஆளா இருப்பாரு. பயங்கரமான ஒரு ஈகோ உள்ள ஒரு ஆள். இவரு பிளேன் கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் அவர் பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா நல்ல ரொம்ப வந்து ஒரு பாவமான கேரக்டரா பண்ணிருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வில்லத்தனத்தை காமிச்சிருப்பாப்புல. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஒரு முக பாவனைகள்லாம் பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டுருப்பாருன்னு சொல்லணும். கதாநாயகி லிண்டா ரேச்சல் மெக்காடம்ஸ் ஒரு சாதுவான ஒரு பொண்ணா இருந்துட்டு நிறுவனத்துல இங்க வந்ததுமே தலைகணம் ஏறிய ஒரு ஆளா வந்து மாறுவாங்க. அப்படியே வந்து அவனை வந்து அவன் என்னென்ன அலும்பு பண்ணானோ அதெல்லாம் அவனுக்கு வச்சு சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த ரெண்டு கேரக்டர் வச்சு ஒரு தீவுல வந்து சலிப்பு தட்டாம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கு படம். நல்லாவே எடுத்திருக்காப்புல சாம் ரைமி. இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கேட்டீங்கன்னா, சாம் ரைமி வந்து புகழ்பெற்ற ஸ்பைடர்மேன் படத்தை எடுத்தவர் இவர் தான். டாம் ஹாலண்ட் வச்சு எடுக்கல. 90s கிட்ஸோட ஃபேவரட் ஹீரோவான டோபி மெக்ரை இவரை வச்சு எடுத்த படங்கள் பத்தி நம்ம பேசுறோம். அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து சக்கப்போடு போட்டுச்சு அந்த காலத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா சாம் ரைமியோட கெரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரிஸா அமைஞ்ச ஈவில் டெத் இப்போ கூட இந்த வரலாற்றுல வந்து நல்ல ஒரு படமா அமைஞ்சிருக்கு. இந்த படங்களை மட்டும் மொத்தமா ஒரு ஈவில் டெத் பிலிம் பிரான்ச்சைஸ்ல ஒரு 6 படம் வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 3 படத்தை எடுத்து இவர் தான். அடுத்த படங்களையும் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காப்புல. இந்த வீடியோ வந்து நம்ம ஈவில் டெத் பிலிம் பிரான்ச்சைஸ்ல மொத்தம் 6 படங்கள் இருக்குங்க. அந்த 6 படத்தோட ஒஸ்ட் டு பெஸ்ட் ரேங்கிங் வந்து நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ற லிங்கை பாருங்க. டாப் 10 ஹாரர் மூவிஸ் ஆஃப் ஆல் டைம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா டாப் 5 சாம் ரைமியோட ஈவில் டெத் படம் கண்டிப்பா இருக்கும். அந்த அளவு புகழ்பெற்ற டைரக்டரா தான் இவர் இருக்காரு. இந்த படம் வந்து டாம் ஹாங்க்ஸோட காஸ்டவே படத்தோட சர்வைவல் மற்றும் ஸ்டீபன் கிங்கோட மிஸ்ரி படத்தோட சைக்கோ த்ரில்லர் இந்த ரெண்டு சேர்த்தது போல தான் அந்த படத்தை எடுத்திருப்பாப்ல. சாம் ரைமியோட சிக்னேச்சர் ஸ்டைலான டார்க் காமெடி பிளஸ் ஹாரர் அதே ஸ்டைல தான் இந்த படத்தை எடுத்துக்காப்புல. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 40 மில்லியன் போட்டிருக்காங்க. 390 கோடி அளவில் வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 900 கோடி அள்ளி இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அவருக்கு. அதான் கைஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.